நம்ம உருவாகி இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பின்னோக்கி பார்த்தேன் நான். ஸோ அந்த வகையில இது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்துறவங்க வந்து மேலோங்கி வருவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறீங்க, இவ்வளவு குழந்தைகள்ல ஒரு சில சிந்தனையை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். 7th நான் படிக்கும்போது எனது ஆசிரியர் விக்டோரியா அவங்க வந்து என்னை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா நான் சாதாரண மாணவி தான், ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுத்ததில்லை, செஞ்சதில்லை. ஆனா நார்மலா இருக்கும்போது ஒரு பேச்சு போட்டிக்கு நிறைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து எனக்கே தெரியாது, நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது என் டீச்சர் தான் பேச்சு போட்டிக்கு யார் பேர் பிடிக்கிறீங்கன்னு கேட்டு இருக்கும்போது கனிமொழி கொடுங்க அப்படின்னாங்க. அப்பதான் திரும்பி பாக்குறேன், என் பேரை யாரும் சொல்றா அப்படின்னும் போது ஆசிரியர் தான் என்னோட பேரை உச்சரிச்சாங்க. ஸோ அப்ப அவங்க கொடுத்த கான்பிடன்ஸ் தான். ஏன்னா வந்து வெளியே தெரியாத ஒரு மாணவியா இருந்த போது ஒரு ஆசிரியர் தான் சொன்னாங்க, நீ வந்து உனக்கு திறமை இருக்கு, நீ இல்ல டீச்சர் எனக்கு இதெல்லாம் பேசவே தெரியாது, நான் பேச்சு போட்டுலாம் நான் கலந்துட்டதே இல்லை அப்படின்னு. இல்ல உனக்கு திறமை இருக்கு, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ கண்டிப்பா பேசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரைனிங் கொடுத்து பேசுனதுல ஐ காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ அதுல இருந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல போட்டிகள்லாம் கலந்து கொண்டு ஒரு சிறப்பா வரதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த அடித்தளம் அந்த பள்ளி பருவத்துல கிடைச்சக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு மைக்கை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த வாய்ப்பு இத்தனை குழந்தைகளுக்கு இந்த பள்ளி கொடுத்துருக்கு. சோ இவங்கெல்லாம் எதிர்காலத்துல கண்டிப்பா பிரகாசமா வருவாங்க. ஏன்னா மைக்கு பிடிச்சப்படியா என்ன கை நடுங்கும், என்ன சாதாரண கொடுத்துக்கலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நடுக்கம் இருக்கும். ஆனா அந்த நடுக்கத்தையும் போக்கி வந்து ஒவ்வொருத்தரும் குரல் சொல்றீங்க, பழமொழி சொல்றீங்க, ஆங்கிலத்துக்கு தமிழாக்கத்தை சொல்றீங்க, இன்றைய செய்திகளை பத்தி பேசுறீங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பள்ளியில வந்து நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நான் நேரடியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இப்படியே உருவாகணும். இந்த ஒரு வாய்ப்பு தான் மேல மேல இந்த சமுதாயத்துக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும். நீங்களாம் வந்து பெரிய இந்த சமுதாயத்துக்கு நிறைய என்னது அர்ப்பணிப்பா இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில மேலோங்கி வருவீங்க, அந்த துறையில இன்னும் சிறப்பா இருப்பீங்க. அதுதான் இந்த பள்ளி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதுல ஒவ்வொருத்தரும் வந்து எந்தவித தடைகளும் இல்லாம சஞ்சலம் இல்லாம ஒவ்வொரு வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தப்பு ரைட்டு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கூட படிக்கிற மாணவி தானே, மாணவன் தானே, ஆசிரியர் தானே, அதனால நீ வந்து சரிப்படுத்திக்கலாம். அதுல சிரிச்சா கூட பெருசா இல்லை. ஏன் நம்ம வீட்டுல ஒரு அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோ சொல்லும்போது திட்டும்போது நம்ம பெருசா எடுத்துக்கிறோமா, போமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போறோம்ல. அது மாதிரி அடுத்த நேரத்துல அந்த வந்து தவறை வந்து உணர்ந்து நம்ம அடுத்த வேலையும். ஏன்னா நிறைய நேரத்துல இப்போ நிறைய நம்ம பார்க்க முடியுது, ஆசிரியர் எல்லாம் சத்தம் போடும்போது திட்டும் போது நீங்க கோச்சிக்கிறீங்க, ஆசிரியர்களே திட்டப்படு திரும்ப அவங்களுக்கு வந்து தகாத நீங்க மாணவ பருவத்துல இப்ப இருக்க காலகட்டத்துல கொஞ்சம் தகாத மாதிரி மாணவர்கள் எல்லாம் பயன்பட இருக்கிறாங்க. அந்த நடத்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இப்படி ஒரு பள்ளியில இப்படி ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் போது நல்ல நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு மனசுல கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. அவங்களோட தன்னம்பிக்கை உயருது, அதன் மூலியமாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் செய்தியை சொல்றாங்க. அதனால அதை வந்து பயன்படுத்தி கொண்டு நீங்க உரிமையா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியா எடுத்துக்கோங்க. மாணவ பருவத்துல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கு கூட குறைவு இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அடுத்து வந்து அந்த மார்க் வாங்குவதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. செய்யலானவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், மிடில் லெவல்ல இருக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் அதிக மார்க் வாங்கலாம். சோ அந்த முயற்சி தான் தொடர்ந்து இருக்கணுமே ஒழிய மத்தபடி நம்ம வந்து தொய்வாயிடக்கூடாது, மனசுல கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா கஷ்டப்படும் போது ஏன்னா வாழ்க்கையில மேலோங்கி வரதுக்கு வயசு இன்னும் நிறைய இருக்கு. சோ அதனால ஒவ்வொரு நாளும் அந்த தவறுகள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதை வந்து சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து மேலோங்கி இருக்கணும். யார் நம்மள திட்டுவா சொல்லுங்க? வீட்டுல யார் நம்மள திட்டுவா? யார் திட்டுவா? அம்மா அப்பா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவாங்க இல்லையா, இல்ல சொந்தக்காரங்க திட்டுவாங்க. ஏன் அவங்க நம்மள திட்டணும்?
திட்டணும்? அக்கறை தான் இல்லையா? நம்ம கூட அவங்க கூட பிரயாணம் பண்றதுனால திட்டுறாங்க. இதே பக்கத்து வீட்டு குழந்தைய திட்டிட முடியுமா? அவங்க முடியாது. ஏன் குழந்தை, ஏன் பையன், ஏன் பொண்ணு அப்படிங்கிற உரிமை, அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால அவங்க திட்டக்கூடிய, ஏன்னா தவறு செய்யும் போது கண்டிப்பா திட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல அவங்க வந்து உரிமையா நம்ம இருக்கிறோம், மகன் மகள்ங்கிற உரிமை இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பள்ளிக்கூடத்துல கூட, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் உங்களை திட்டும் போது நீங்க கண்டிப்பா நம்ம மேல அக்கறை வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சிட்டாவே ஆசிரியர் மேல உங்களுக்கு பாசம் வந்துடும், அன்பு வந்துடும், மகிழ்ச்சியா இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியை வந்து என்னைக்கும் விட்டு தந்துடக்கூடாது. ஏன் ஆசிரியர் தானே, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் போல, அதை திட்டுறாங்க. இதை நீங்க பள்ளியை முடிச்சு வெளியே போயிட்டீங்க, உங்களை கூப்பிட்டு யாரும் திட்ட போறதே இல்லை. ஏன்னா உரிமை முடிஞ்சிருச்சு. படிக்கிற வரையும் மாணவ மாணவிகளுக்கு நீங்க உங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அவங்களுக்கு. ஆனா படிச்சு வெளியே போயிட்டீங்கன்னா பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, இந்த மேல படிக்கிறாங்க, என்னப்பா நல்லா இருக்கியா, சரி நல்லா நல்ல படி நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்கள திட்டத்துக்கான வாய்ப்பு இருக்காது. இங்க இருக்கும்போது திட்டுறாங்கன்னு போது சந்தோஷம். ஏன் டீச்சர் நீங்க திட்டாங்கன்னு சந்தோஷம் தான் நீங்க படணும். ஏன்னா அக்கறை வைத்திருக்கிறவங்களால தான் திட்ட முடியும் அப்படிங்கறது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில சந்தோஷமாக கழித்து கொண்டு மேலும் மேலும் மதிப்பெண்களை பெற்று உயர்வு பெற்று இந்த சமூகத்துல பல அர்ப்பணிப்புள்ள ஒரு உயர் அதிகாரிகளாக கண்டிப்பா நீங்க வரணும் அப்படிங்கறதுல வாழ்த்து தெரிவிச்சு இந்த எம்பவர் ட்ரஸ்டுக்கு இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. காத்திருக்காத உனக்கான வாய்ப்பை இங்கே ஏற்படுத்திக் கொள்கின்றார் அப்துல் கலாம். அதன்படி வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த அம்மையார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்தருணத்தில் நம் பள்ளிக்கு வருகை வந்திருக்கும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க தலைமை ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவையான கழிப்பறைகள் கட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற டாக்டர் கனிமொழி மேடம் அவர்களையும் மற்றும் எஸ்எம்சி தலைவர், பிடிஏ தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் என்ஜினியர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து